ஸோ எஸ் கைஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. என்னோட டைம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 4:24. 2 மணிக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அந்த மீட்டிங்க்கு எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் தூக்கமே வரல. ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். சரி, ஃபோன் நோண்டிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, ஏதாச்சும் வேலையை முதல்ல முடிச்சு விடுவோன்னு சொல்லிட்டு நேற்று எடுத்த ட்ரேடோட பிரேக் டவுன் வந்துட்டு போட்டலான்னு பார்த்தேன். ஸோ கெட்டிங் பேக் அட் த கேம் சீரீஸ் வந்துட்டு ஓரளவு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. எஸ், அப்படியே ஸ்லோவாக பிரேக் டவுன் பண்ணுறேன். இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நேற்று ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் எடுத்த ட்ரேட் அது. ஆக்சுவலாக பிளான் ட்ரேடு தான், பட் ஸ்டில் ஓகே. ஸோ தேர்ஸ்டே வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு, தேர்ஸ்டே எப்பயும் வந்துட்டு நம்ம சிஎஃப்டி அகாடமி சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் போடுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சேனல். இதில் தான் வந்துட்டு நம்ம லைவ் போடுவோம். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா இது லைவாக எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேட். காமிச்சிட்றேன். ஓகே, இதில் வரல. நம்ம என்னோட ஐடியில் போய் பார்த்துருவோம். இந்த வீடியோ தான். ஓகே, ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் எஸ், லைவாக எக்ஸிக்யூட் பண்ணது. பட்டன் அமுக்குறேன், ஏதாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு பண்ணுவோம் எவ்ரி தேர்ஸ்டே. நியூயார்க் செஷன். இப்போது ஆக்சுவலாக வேலை வந்துட்டு எனக்கு கிடச்சி அதை பண்ணிகிட்டு இருக்கனால என்னால் நியூயார்க் செஷன் வந்துட்டு பெருசாக பண்ண முடில. நேற்று கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால நேற்று கரெக்டாக 9:30 ஓப்பனுக்கு முன்னாடியே வந்திருந்தால் கண்டிப்பாக அந்த செட்டப் முன்னாடி எடுத்திருப்பேன். ஆக்சுவலாக இங்கே எடுக்க மிஸ் ஆனது மேலேயே. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். பட் இந்த ட்ரேடோட பிரேக் டவுன் தான் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இதோட கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் இதுதான் வந்துட்டு அந்த ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா அதே ட்ரேடை வெயிட்டிங் இருக்கும். கரெக்டாக அலாரம் மறைச்சிருச்சு. ஸோ அந்த ட்ரேடோட கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் டிபி ஹிட் ஆனது இங்கே இருக்குது. ஸோ இதை எடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் எக்கனாமிக் கேலண்டர், அந்த எஸ்ஓபிஸை மறந்துடவே கூடாது. என்ன தான் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக தனியாக ட்ரேட் பண்ணாலுமே நமக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணி அது அபைட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப பெட்டர். இது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு தெரியாது. பட் நாள் போக 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 உங்களுக்கே ஒரு சிஸ்டம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே ஆக்சுவலாக தெரியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போயுமே எக்கனாமிக் கேலண்டர் பார்த்துட்டு அந்த செஷன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேட் பண்ணுறது. எக்கனாமிக் கேலண்டரில் 8:30க்கு மல்டிபிள் நியூஸ் இருந்துச்சு. நான் இதுதான் என்னோடய செட்டிங்ஸ். யாராருக்கு வேணும்னா ரெட் இப்போயும் ஒயிட்டும் வச்சுருப்பேன், பேங்க் ஹாலிடேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. பட் தேர்ஸ்டேஸ் 8:30க்கு தான் வந்துட்டு கடைசியாக நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த நியூஸுமே கிடையாது. நம்ம டேரெக்டாக அப்படியே சார்ட்ஸ் போட்டு அண்ட் ஆல்சோ அப்படியே பார்த்துட்ருக்கவங்க ட்விட்டரை வந்துட்டு ஒரு ஃபாலோ போட்டு போனீங்கன்னா பெட்டர். அண்ட் ஆல்சோ இதுதான் வந்து நம்மளோட டிஸ்கார்ட். டிஸ்கார்டில் எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். அண்டு இண்டெக்ஸில் ஓரளவு எங்களோடது ஆக்டிவாக இருக்கும். ரொம்ப முன்னாடி மாதிரி இல்லை, பட் அகெயின் 5000 பேர் இருக்காங்க. வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ இஸ் brought to you by ப்ளூ கார்டியன். ரொம்ப பிகினராக இருக்கீங்க, டெஸ்ட் பண்ணணும், காசு போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆனாலும் இஷ்யூஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ப்ளூ கார்டியன் வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிகினராக இருக்கீங்கன்னா மட்டும். லெட்ஸ் கெட் இன் டு த சார்ட். இது நமக்கு தேவையில்லை, பட் அகெயின் நேற்று வாஸ் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டே. பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வாஸ் செல்ஸ். அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு செல்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எனக்கு டிபி கொடுத்துட்டு போன அடுத்த செகண்டில் இருந்துட்டு மார்க்கெட் பைஸுக்கு வந்து திருப்பிடுச்சு. ஏன் நான் செல்ஸ் பார்த்தேன்னு சொல்லிட்டு நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்னு பார்த்துக்குறோம்.
இந்த 2 கேண்டில வந்துட்டு பார் ரிப்ளை டூல வச்சு தூக்கிருவோம். இந்த 2 கேன்லையும் பார் ரிப்ளை டூல வச்சு தூக்கிருவோம். இப்ப இத மட்டும் பார்க்குறப்ப, எனக்கு கிளியர் செல்ஸா தெரிஞ்சுச்சு 1. இது என்கியூவோட சார்ட். என்கியூவோட சார்ட்ல டெய்லி கேண்டில்ல இருக்க இன்ஃபர்மேஷன மட்டும் வச்சு பார்க்குறப்ப, இது லாஸ்ட் ஃப்ரைடேவோட கேண்டில். நல்லா எக்ஸ்ட்ரீம்லி பெரிய ரேஞ்ச். ஓகே. ஸோ இது அந்த கேண்டிலோட ஹைஸ். அந்த கேண்டிலோட ஹைஸுக்கு மேல பிரைஸ் மேல க்ளோஸ் ஆகல. இங்க ஓகே. இங்க இருக்கு. ஓகே. இங்க பெருசா ரிஜெக்ஷன் ஒண்ணு இருக்கு. ஸ்ட்ரென்த் இல்ல. இதுக்கு மேல க்ளோஸ் வச்சுச்சு. இதுக்கு மேல வந்துட்டு பிரைஸ் க்ளோஸ் வச்சிருந்துச்சுன்னா, நான் வந்து பிரைஸ் வந்துட்டு மேல போகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனா, அந்த மாதிரி ஒரு சிக்னேச்சரும் சார்ட்ல இங்க இல்ல. இந்த ஹைஸுக்கு மேல பிரைஸ் ஹைஸ் க்ளோஸ் வைக்கல. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு தெளிவான எஃப்இஜி வந்துட்டு இருந்துச்சு. இந்த எஃப்இஜி ஆல்மோஸ்ட் 75% கீழ க்ளோஸ் வச்சிருச்சு. அண்ட் இந்த எஃப்இஜி இல்லாம பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேயோட லோக்கு கீழ டியூஸ்டேவோட கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் இன்சைட் பார் கேண்டில், தெளிவான இன்சைட் பார் கேண்டில். பட் அகெயின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பிரைஸ் கீழ போகும்னு. ஏன்னா, நீங்க இத வச்சு பார்த்தீங்கன்னா, சிஆர்டி மாதிரி இருந்துச்சு. பெரிய ரேஞ்ச், ஹைஸ், மேல க்ளோஸ் இல்ல. எஸ்எம்டி இருந்துச்சு. எஸ்எம்டி எங்க இருக்கு? எஸ்எம்டி இங்க இருக்கு. இந்த கேண்டிலோட டெய்லி எஸ்எம்டி ஆல் டைம் ஹைஸ்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா வேலை செய்யும். இந்த ஒரே ரீசன்காண்டி தான் நான் செல் போனதுக்கான முக்கியமான ரீசனே இந்த எஸ்எம்டி ஒன்று தான். இந்த எஸ்எம்டி ஹோல்ட் ஆச்சு. நான் இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம்ல போறப்ப இன்னொன்னு காமிக்கிறேன். ஸோ இது வச்சுட்டு என்னோட பயஸ் வந்து நான் கீழ தான் போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ உங்களோட பொட்டன்ஷியல் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ், லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன்க்கான சிக்னேச்சர். ஸோ இது ஒரு பொட்டன்ஷியல் செல் சைட், இது ஒரு பொட்டன்ஷியல் செல் சைட். இது எல்லாமே வச்சு என்னோட பயஸ் வந்து நான் கீழ தான் போகுதுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அடுத்த கேண்டில் வந்துட்டு பார்ப்போம். அடுத்த கேண்டில் கீழ போனது, கீழ போகாம நல்லாவே விழுந்தது, கீழ போகாம பிரைஸ் வந்துட்டு அகைன் மேல போயிருச்சு. எதுனாலன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு அகைன் ஆல் டைம் ஹை கண்டிஷன்ஸ். இட் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் இது வந்துட்டு தான் அந்த ஃப்ரைடேவோட கேண்டில். இந்த ஃப்ரைடேவோட கேண்டில்ல நமக்கு மல்டிபிள் எஸ்எம்டிஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எஸ்எம்டிஸையும் நம்ம காரணம் சொல்லலாம். இல்ல ஆல் டைம் ஐ மீன் ஹைஸ்ல இருக்கிறப்போ செல் பார்த்தது நம்ம தப்புன்னு சொல்லலாம். இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து பிரைஸ் மேல போச்சுன்னு சொல்லலாம். பட் அப்பைக்கப்ப நமக்கு என்ன எடுத்துட்டு ஓடி வரும்ன்றது மேட்ரு. அஃப்கோர்ஸ் நம்ம பயஸ் வந்துட்டு தப்பா இருந்தா கூட நமக்கு அந்த 2 to 3 ஹவர் குடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஜாஸ்தி. அப்படியே 6 ஹவர் போயிரலாம். 6 ஹவர்ல எனக்கு இந்த கேண்டில் வேணாம். இதுக்கு முன்னாடி என்னென்ன கேண்டில் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஏற்கனவே நான் சொன்னது ஆல் டைம் ஹைஸோட எஸ்எம்டி இருந்துச்சு இங்க. ஓகே. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இது நேத்தோட கேண்டில். நேத்தோட கேண்டில் என்னோட டிஸ்கார்ட் எங்க இருங்க. டிஸ்கார்ட்ல ஓகே. இது நேத்து காலையில ஏஷியன் செஷன்ல 7:38க்கு எந்திரிச்ச உடனே போட்டது. இங்க பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மேல போச்சு. ஓப்பன் ஆன டைம்ல இருந்து ஃபுல்லா பிரைஸ் வந்துட்டு மேல தான் போயிட்டு இருந்துச்சு. ஓப்பன் ஆன கேண்டிலுக்கு முக்கியமா கவனிக்கிறப்ப பார்த்தோம்னா, ஓப்பன் ஆன கேண்டிலுக்கு விக் கிடையாது. ஸோ ஓப்பன் ஆகுற கேண்டிலுக்கு வந்துட்டு விக் வந்துட்டு இல்லன்னா, நம்மளோட பேசிக் இன்டர்பிரிட்டேஷன் மார்க்கெட் விக் வந்து பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? கீழ வரணும் பிரைஸ். ஸோ இது ஒரு பேசிக் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ 4 ஹவர் வந்துட்டு பார்த்தோம்னா, இந்த 4 ஹவர் கேண்டில் ஏத்துச்சு. அடுத்த 4 ஹவர் கேண்டில் அப்படியே கீழ வந்துட்டு இறக்கிருச்சு. ஓகே. அப்படியே நம்ம போனோம்னா, இந்த கேண்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். இந்த 9 ஏஎம் கேண்டில் 9 ஏஎம் PO3 இல்ல 9 ஏஎம் கேண்டில்ல தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணோம். ஓப்பன் மேல போச்சு. மேல போயிட்டு என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க. மேல போயி இங்க பை செல் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருச்சு.
அது இங்கேன்னு வச்சுக்கோங்க. இது 2ம் இதுதான். பட் அகைன் இந்த 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 ஹை எடுக்கல. ஸோ இத நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். ஆர் நீங்க இந்த பை சைடு வச்சுக்கிட்டாலும் சரிதான். ஏன்னா, அ அப்படியே அப்படியே இந்த கர்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அங்க இருக்கு. இங்க இந்த பை சைடு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருச்சு. ஆனா இங்க ஸ்வீப் பண்ணல. மல்டிபிள் எஸ்எம்டிசி இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க கீழ, இது மேல. கரெக்ட்டா? மறுபடியும் இங்க. இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9:30 ஓப்பன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இது ஒரு டீலிங் ரேஞ்ச். இது நல்ல ஒரு ரேஞ்சு. ஏற்கனவே இந்த லோஸ் அகைன் எடுத்துருச்சு. பட் என்னோட பயஸ் என்னவா இருந்துச்சு? நான் இந்த இடத்துல மேபி நான் மிஸ் ஆயிருக்கவும் சான்ஸ் இருக்கு. என்னோட பயஸ் வந்துட்டு அஃப்கோர்ஸ் பியரிஷா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது உண்மையிலேயே இந்த லோஸ் அண்ட் தென் இந்த லோஸ். நம்ம எப்பயும் வந்துட்டு லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு டார்கெட் பண்ணுவோம். அதனால லண்டன் லோஸ் இங்க. ஓகே. இத வந்துட்டு ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறோம். அது டெவில்ஸ் மார்க். இது பேர் டெவில்ஸ் மார்க்ன்னு சொல்லுவாங்க. அந்த விக்லெஸ் கேண்டில்ஸ வந்துட்டு டெவில்ஸ் மார்க்ன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஆல் டைம் ஹைஸ் அந்த டெய்லி எஸ்எம்டி வந்துட்டு இருந்துச்சு. இன்னொன்னு இந்த ஹைஸ் அரவுண்ட் 9:30 ஓப்பன் இன்னொரு எஸ்எம்டி வந்துட்டு இருந்துச்சு. இத வந்துட்டு என்ன கலர்? இந்த கலரா குடுத்துர்றேன். கிரீன் வேணாம். கிரீன் ஏற்கனவே இருக்கா? ஓகே. இது இருக்கட்டும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹைஸ 8 AM போயிட்டு போயிட்டு ஸ்வீப் பண்ணுச்சு. ஆனா, இங்க ஸ்வீப் பண்ணல. இது ஒரு பொட்டன்ஷியல் எஸ்எம்டி. ஆல்சோ இத வந்து ஒரு இன்வர்ஷன் எஃபிசியாவும் வச்சுக்கோங்க. இந்த தொட்டுச்சு ஆர்டர் பிளாக். ஓகே. இந்த ஆர்டர் பிளாக்கையும் தொட்டுச்சு. இந்த சிஏஎஸ்சியையும் ஆல்மோஸ்ட் தொட்டிருக்கா? தொடல. பட் இது இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ரேஞ்சா வச்சுக்கோங்க. ஒரு எஸ்எம்ஆரா வச்சுக்கோங்க. கரெக்ட்டா அடுத்து அப்படியே 30 மினிட் எஸ்எம்டி கிளீன் எஸ்எம்டி. இங்க ஒரு எஃப்இஜி. இந்த எஃப்இஜிலேருந்து ப்ரைஸ் கீழ வர ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ லோவர் டைம் ஃப்ரேம்லயும் ஒரு தெளிவான எஸ்எம்டி இருந்துச்சு. நான் 5 மினிட்ல போய் நல்லா காமிக்கிறேன் அத. இல்ல 15 மினிட்ல காமிக்கலாமா? 15 மினிட்ல ஓகே. 15 மினிட்ல கூட காமிக்கலாம். 15 மினிட்ல இது அந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல எஸ்எம்டி. 15 மினிட்ல இங்க இங்க இந்த இங்க ப்ளேவே இந்த மல்டிபிள் எஸ்எம்டிஸ் தான். உனக்காக பார்த்த கனா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு எஸ்எம்டி. கர்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு எஸ்எம்டி. எஸ்எம்டி ஸ்டார்ட் ஆயி, இதுக்கு கீழ க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமே கன்ஃபர்மேஷன் கீழ தான் பிரைஸ் போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் எக்ஸாக்ட்டா இது 9:30 ஓப்பன் வேற. 9:30 ஓப்பன் வேற. 9:30 கீழ ஆல்ரெடி புஷ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ இது ஒரு லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்ஜெக்டிவ் மொதல்ல. அண்ட் தென் ஃபைனல் அப்ஜெக்டிவ் வந்து நமக்கு லண்டன் லோஸ். ஸோ 2 டே ஓப்பன் கணக்கு வச்சு பார்த்தோம்னா கூட டூ டே ஓப்பன் ஏன் அவ்வளோ வேலை செய்யல? 2 டே ஓப்பன் 8:30 2 டே ஓப்பன் இது 8:30 ஓப்பன். ஓகே. ஸோ இங்கே ப்ரைஸ் கீழே வந்துச்சு. 8:30 ஓப்பனில் போய் மறுபடியும் ரிவர்சல் கீழே க்ளோஸ் ஆகி எல் மாடல் சிக்னல் வந்துட்டு இங்கே கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு 9:30 டேரெக்டாக ஊத்துச்சு. கார்த்தி ப்ரோ இங்கே எடுத்துட்டாரு. நம்ம கார்த்தி ப்ரோ வந்துட்டு இங்கே எடுத்தாரு. கார்த்தி ப்ரோ யாருன்னு தெரிலனா நமக்கு பதிலாக ஸ்ட்ரீம் போடுற ஒரு மனுஷனே அவர் மட்டும்தான். இங்கே போடலை. ட்விட்டரில் போட்டிருக்காரு. இங்கே போடல போல அவர். ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. 8:30 டேரெக்டாக ஓப்பன் ஆன உடனே கீழே போக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. 1 மினிட்ல போய் பார்த்தோம்னா 1 மினிட்ல ஸோ ஐசிடி 2, 3 விதமா சொல்லுவாப்ல. இது பார்க்குறதுக்கு. ஐ மீன் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் எஃப்இஜி பார்க்குறதுக்கு. நான் வந்து இத ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் எஃப்இஜியா பெருசா எடுத்துக்கிற மாட்டேன். பிகாஸ் இது 9:30 கேண்டில். நம்ம இங்கனக்குள்ள ஒரு குட்டி பட்டன் இருக்கும். இடிஹெச் அத அமுக்கி நீங்க ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ் மாத்திட்டீங்கன்னா, ஸோ தெரியாதவங்களுக்கு இது பேர் ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியன் மார்க்கெட் வந்து அந்த 9:15 to 3:30 ட்ரேட் ஆகுற மாரி, யுஎஸ் மார்க்கெட்டும் அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட் வந்துட்டு 9:30ல இருந்துட்டு 4:14 வரைக்கும் ட்ரேட் ஆகும். 4:15க்கு க்ளோஸ் ஆயிரும். அந்த டைம்ஸ கேப்சர் பண்றது மட்டும் இது. பட் இது தவிர மத்த
டைம்ஸ் ட்ரேட் ஆகுறதும் இருக்குது. அதுதான் வந்துட்டு ஓவர் நைட் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃபிஜி இங்கே இதுதான் ஆக்சுவல் ஃபஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃபிஜி. உள்ளே போச்சு. இங்கேயே நான் போட வேண்டியது. கார்த்தி ப்ரோ என் கையை கட்டிட்டாப்ல. ஸோ இங்கேருந்து கீழே வந்தான். ஸோ இதை கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கிட்டு என்னோட எல் மாடலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். இதை நான் 1 மினிட்ல யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நான் ட்ரேட்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ப்ரீவியஸ் கேண்டலோட லோஸ் கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகுதுன்னா, அந்த க்ளோஸ் வச்ச பர்ட்டிகுலர் கேண்டலோட ஹைஸ் பிரீச் ஆகக்கூடாது. டார்கெட்ஸ் கீழே இருக்கிற வரைக்கும். ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ் படி நம்மளோட டார்கெட் இந்த லோவாக தான் இருந்துச்சு. பட் அகெயின் நீங்கள் சம்மவ் ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸையும் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹவர்ஸையும் ஒன்று சேர்த்து லிக்விடிட்டி பூல்ஸ் டார்கெட்ஸுக்காண்டி வந்துட்டு பார்க்கணும். எனக்கு இது கீழே க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆன உடனே அப்படியே அந்த கேண்டலோட க்ளோஸே வந்து என்னோட என்ட்ரி ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? எந்த டூலுமே வேலை செய்யலை. ஓகே. என்னோட என்ட்ரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்லை கொஞ்சம் மேலே அப்படியே இதே வச்சுக்கோங்க. இந்த எஃபிஜியை வச்சுக்கோங்க. என்னோட ஸ்டாப் லாஸ் இங்கே. என்னோட டார்கெட் வந்துட்டு இந்த லிக்விடிட்டி பூல் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து என்னோட ஆக்சுவல் ட்ரேட். இதை மேனேஜ் பண்ணது மறுபடியும் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு 2 கான்ட்ராக்ட் என்ட்ரானேன். 200 ரிஸ்க்குக்கு 200 ரிஸ்க். என் ட்ரேடிங் வியூவில் எதுவும் பிரச்சனையா கோளாரா என்னன்னு தெரில. எதுவும் வேலை செய்யலை சுத்தமாக. ஓகே. ஸோ இந்த எஃபிஜியில் நான் என்ட்ரானேன்னு வச்சுக்கோங்க. 200 என்னோட ரிஸ்க்கு 0.18 காமிக்குது. நான் 2 கான்ட்ராக்ட் போட்டேன். இது என்கியூவில் இருக்கனால 0.18 அப்படின்னு சொல்லி காமிக்குது. நான் எம்என்கியூவில் 2 எம்என்கியூ போட்டேன். மறுபடியும் ப்ரைஸ் இதுக்குள்ளே வந்தப்போ இன்னொன்று ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு என்னோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ப்ரைஸ் கீழே வந்த உடனே என்னோட ஸ்டாப் லாஸை தூக்கி இங்கே வச்சிட்டேன். இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது ஒன்று. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல இங்கே எஃபிஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. 5 மினிட்ல ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ்லேருந்து எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹவர்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இங்கே 5 மினிட் எஃபிஜி, இங்கே ஒரு 5 மினிட் எஃபிஜி தெரியுதான்னு தெரில. இங்கே ஒரு 5 மினிட் எஃபிஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் லைவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நான் இந்த ட்ரேடு கீழே போகணுன்னா எனக்கு ஒரு ஆஸ் அ டிஎஸ் வந்துட்டு இந்த 5 மினிட்குள்ளே போகணும். என்கியூ 5 மினிட் போகாமல் எஸ்எம்டி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். லைவ் வந்துட்டு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேணா நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அதே லைவை. ஸோ அதே மாதிரி இங்கே போச்சு. இந்த டைமில் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே தான் இருந்துச்சு. இங்கே தான் லிட்டரலாக இங்கே தான் இருந்துச்சு. இங்கே அந்த 5 மினிட்டுக்கு போச்சு. இங்கே அந்த 5 மினிட்டுக்கு போல் டைரக்ட் சேல்ஸ், அழகான சேல்ஸ். அப்புறம் இந்த ரெட் கேண்டில் தான் வந்து நம்மளோட ஓப்பன் பயங்கரமாக ரிஜெக்ட் பண்ணுச்சு. கீழே வந்துச்சு. மறுபடியும் மேலே ப்ரைஸ் தள்ளிச்சு. மறுபடியும் லிட்டரலாக கீழே வந்துச்சு. எக்ஸாக்டாக க்ளோசிங் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்கன்னு தெரியுதான்னு தெரில. க்ளோஸ் பண்ணி மேலே வந்துச்சு. சரக்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு கன்சாலிடேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ப்ரைஸ் வந்துட்டு நல்லாவே மேலே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் மறுபடியும் இந்த ஃபஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃபிஜி அங்கேயும் போயிட்டு எப்படி ரிஜெக்ட் ஆகுது பாருங்கள். க்ளோஸ் அப்போ கூட எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கப்புறம் வரிசையாக வந்துட்டு ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு நான் எடுத்த ட்ரேட். நான் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலான்னா, நான் இந்த எஃபிஜிக்கு ப்ரைஸ் வந்தப்பவே நான் போட்டிருந்தேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரூம் கிடச்சிருக்கும். பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் பிளேஸ்மெண்ட்டில் நான் கொஞ்சம் கதறி இருக்க வேண்டியதாகி போயிருக்கும். ஒன்று நான் இந்த ஹைஸில் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கணும், இல்லை நான் இந்த ஃபுல்ஃபில்லில் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கணும். என்னோட டிபி இங்கே இருந்திருக்கணும். ஸோ பொட்டென்ஷியலாக நான் எடுத்த இந்த ட்ரேடுமே ஆனால் அதே 3 தான். பட் ஆனால் எனக்கு டெஃபினட்டிவ் ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ ஒரு $30-40 போகுமே தவிர. பட் ஆனால் எனக்கு இங்கே டெஃபினட்டிவ் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. இங்கே அந்த டெஃபினட்டிவ் ஸ்டாப் லாஸ் இல்லை. அதே மாதிரி பெரிய ரேஞ்சை நான் ஹோல்ட் பண்ணுற மாதிரியும் இருந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த ட்ரேடோட கம்ப்ளீட் பிரேக் டவுன். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஃபேக்டரையும் நான் வந்துட்டு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த என்வாக்ஸ் டு என்வாக்ஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். அதை வச்சு பார்த்தீங்கன்னா கூட இங்கே இருந்த கம்ப்ளீட் என்னது என்வாக் அண்ட் என்டாக் இது 2 கீழேயுமே ப்ரைஸ் ஹையர் டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வச்சிருச்சு. வெயிட் ஓகே, இது கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. எனக்கு இதுக்கு மேலே போகக்கூடாது. இது கீழே க்ளோஸ் வச்சிருச்சு, எனக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் இது இருக்குது.
இங்கே ட்ராயிங் மட்டும் க்ளோஸ் பண்ணலாம்ல. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். நான் வந்து இந்த இதுதான் வந்து என்னோட டார்கெட்ஸ், என்னோட இன்செப்ஷன், என்னோட டெர்மினஸ் எல்லாமே வந்துட்டு இதுதான். நான் இந்த ரேஞ்ச் டூ இந்த ரேஞ்ச் தான் ட்ரேட் பண்ணுவேன். பிரைஸ் கீழ கோர்ஸ் வச்சுருச்சு. எனக்கு மறுபடியும் மேல போனா அத ரிஜெக்ஷன் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பிரைஸ் வந்துட்டு இத விட்டு வெளிய போறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல இருந்து இத பிரைஸ் எப்படி சப்போர்ட் பண்றதுக்குன்றது தெரியும். இதுதான் வந்து ரியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது இது பேர் வந்துட்டு என்வாக்ஸ் அண்ட் என்டாக்ஸ். இது வந்துட்டு நமக்கு இத பத்தி தெரியலன்னா மேட்ரிக்ஸ் மென்டர்ஷிப்ல வந்துட்டு இத கம்ப்ளீட்டா வந்துட்டு கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் இது. ஸோ இதுதான் அந்த ட்ரேட். வாஸ் அ குட் ட்ரேட். இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் கைஸ் தட்ஸ் இட். இது கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும். பொறுமையா பார்க்குற மாரி இருந்திருக்கும். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். எனக்கு இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். இது எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, ஒரு $800 சில்ற இதில வந்துட்டு ப்ராஃபிட் வந்துச்சு. லூசிங் ஸ்ட்ரீக் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு, இப்போ வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் டெரிட்டரியில வந்துட்டு உட்காந்துருக்கோம். பார்ப்போம் பே அவுட் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் கைட்ஸ் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் தென் அகெயின் நான் சொன்ன மாதிரி பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ப்ளூ கார்டியனை வந்துட்டு டாலரமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இவங்ககிட்ட வந்துட்டு லைட்டாக டிலேஸ் இருக்கும். பட் அகெயின் சீப்பர். வாட் எவர் யூ ப்ரொவைட் யூ கெட் பேக். ஏன்னா வந்துட்டு இதோட காஸ்ட்லி ஃபிலிம்ஸ் நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க. பட் பிகினராக இருக்கீங்க, செக் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளூ கார்டியனை வந்துட்டு தாராளமாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணலைன்னா டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி நியூயார்க் செஷன் கார்த்தி ப்ரோ வந்து லைவ் வந்துடுவார். தேர்ஸ்டே வந்து நம்ம சிஎஃப்டி அகாடமி சேனலில் வந்துட்டு லைவ் வருவோம். இது எல்லாமே நம்மளோட லைவ் ஸ்ட்ரீம்ஸ் கைஸ். தொடர்ந்து வந்துடும் நம்ம ஆள் கார்த்தி ப்ரோ. ஸோ எஸ் கைஸ் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் எஸ் அன்டில் நெக்ஸ்ட் டைம் ஸ்டே சேஃப் கைஸ். பை.